ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி செம்ம டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். இது செம்ம டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நிறைய வெஜிடபிள்லாம் செஞ்சுருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முதல்ல நம்ம தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் வெங்காயம் அதிகமாக சேர்ப்போம் எப்போவுமே. நாங்கள் அதனால் வெங்காயம் நிறைய கட் பண்ணி வச்சுக்கோம். தக்காளி கொஞ்சமாக சேர்ப்போம். நிறைய காய்கறிலாம் சேர்ப்போம். கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இதெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கோம். உங்கள்கிட்ட இருக்கிற காய்கறி சேர்த்துக்கோங்க. இந்த காய்கறி தான் சேர்க்கணும் இல்லை, இருக்கிற காய்கறி காலிஃப்ளவர் அது மாதிரிலாம் கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி டேஸ்ட்டுக்கான மீன் மேக்கர் சேர்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு சிக்கன் ஃபில்லே கொடுக்கும். அதனால தான் நாங்கள் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் தேவையான ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுக்கோம். நீங்களும் தேவையான ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு ஃப்ளேவருக்காண்டி கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினாவும் எடுத்து வச்சுருக்கோம். நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சமாக தான் போடணும், புதினா கொஞ்சம் அதிகமாக போடணும். நீங்கள் அரைச்சி கூட ஊற்றிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி அப்படியே சேர்க்குறோம், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்குன்னு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம். நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி தான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சோம். கொஞ்சம் இஞ்சியும் பூண்டும் எடுத்து இஞ்சி கொஞ்சம் அதிகமாகவே வச்சு அரைச்சிருக்கோம். நாங்கள் இன்றைக்கி நார்மல் அரிசியில் செய்ய போகிறதில்ல, பிரியாணி அரிசி தான் செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் ஒரு பிரியாணி ஃபீல் கொடுக்கும். அதனால் நாங்கள் இன்றைக்கி பிரியாணி அரிசியை நாங்கள் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுட்டோம். நாங்கள் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் பாதி எண்ணெய் பாதி நெய் அது போல் ஊற்றிருக்கோம். நீங்களும் உங்களுக்கு தகுந்த மாதிரி எது வேணுமோ தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பைஸ்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் உள்ள காரம் இதெல்லாம் அப்போ தான் சீக்கிரமாக இறங்கும். அதனால் பச்சை மிளகாவும் இப்போயே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கி ஒரு 5 மினிட்ஸ் அப்புறமே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாத்துக்கூட நல்லா சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி எல்லாத்துக்கூடயும் சேரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமே நம்ம தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இது போல் வதங்கியிருக்கணும். இப்போ நம்ம காயெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். காய் எல்லாமே அழுத்தமான காயினால நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச மீன் மேக்கர் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கூட கலந்து விட்டுக்கலாம். மீன் மேக்கர் வேறுனே நல்லா வெந்துட்டு நாங்கள் அதனால் மீன் மேக்கர் போட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிறோம். மீன் மேக்கர் ரொம்ப நல்லா வேகணும்லாம் இல்லை, கொஞ்சம் வெந்தால் போதும். மீன் மேக்கர் எல்லாத்துக்கும் கூட கலந்து இது போல் இருக்கணும். நீங்களும் இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் ஒரு பிரியாணி டேஸ்ட் வரணுக்காக நாங்கள் கொஞ்சமாக பிரியாணி மசாலா சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கிறோம். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா ஒன்றா செய்யணும். இது போல் எல்லாமே நல்லா ஒன்றா செய்யணும். காய், மீன் மேக்கர் எல்லாம் ஒன்றா செய்யணும். இப்போ நம்ம கொத்தமல்லி, புதினா ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணால் அரைச்சி கூட ஊற்றிக்கலாம். நாங்கள் அரைச்சி ஊற்றல இன்றைக்கி, அப்போ தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாத்தையும் கூட எல்லாமே நல்லா ஒன்றா சேரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நாங்கள் ஏன் புதினா போட்டோன்னா அப்போ தான் டேஸ்ட் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். புதினா போட்டு ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசி எவ்வளோ போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நம்ம இதில் அரிசி எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரிசி போட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்படி இருக்குது. இது ஆஃப் தான் குக் ஆகிருக்கு, முழுசாக என்ன குக் ஆகலை. முழுசாக குக் ஆகிறதுக்கு நாங்கள் இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம் கொஞ்சம் நேரம். உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ நீங்கள் குக்கர் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் அரிசி, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.